Welcome back guys. So இன்னைக்கு நம்ம கிட்ட போட்டோட புது கேமிங் இயர்பட்ஸ் தான் இருக்கு. போட் airdopes 191G தான் இருக்கு. So இன்னைக்கு இந்த வீடியோல இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். பாக்ஸ் முடி பாத்தீங்கன்னா இதோட 3 கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நமக்கு பாத்தீங்கன்னா டூயல் டிரைவர்ஸ் 26mm னு வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் குவாட் மைக்ஸ் அப்புறம் பீஸ்ட் மோடுங்கறது வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்புறம் சைடுல பாத்தீங்கன்னா இங்க எதுவுமே பெருசாவே கொடுக்கல. பின்னாடி பாத்தீங்கன்னா இதோட மத்த ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்புறம் எம்ஆர்பின்னு வரையில பார்த்தீங்கன்னா கீழே வந்து 3500 ருபீஸ் வந்து போட்டிருக்காங்க. நான் அவ்வளோலாம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா நான் 1500 ருபீஸ் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். நான் அதை வந்து அமேசானில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இதோட சீல் வந்து கட் பண்ணிப்போம். இதோட சீல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சைடில் கட் பண்ணுற மாதிரி இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே கட் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து கட் பண்ணிடுவோம். ஸோ இப்படி ஸ்லைட் பண்ணிக்கணும் போல். நல்லா பேக்கிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ இந்த பேப்பர் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்பயுமே போட்டில் தர அதே பேப்பர் ஒர்க்ஸ் தான். இதை எடுத்து கீழே வச்சுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இயர்பட்ஸ் வந்து இருக்குது. இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெட் கலரில் வந்து வாங்கினேன். அந்த எல்இடி லைட் இண்டிகேட்டர் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் வந்து இருக்குது. இது கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு போட் ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. இந்த குட்டி பாக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா செம டைட்டாக வந்து இருக்குது. ஒரு வழியாக இதை வந்து எடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுக்குள்ளே வந்து டைப் சி கேபிளும் எக்ஸ்ட்ரா டிப்ஸ் தான் வந்து இருக்கும். வேறு எதுவுமே இருக்காது. இது மட்டும் டைட்டாக இருக்குது. ஸோ ஒரு வழியாக எடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் அப்புறம் ஆஸ் யூஷுவல் வழக்கமாக தர எக்ஸ்ட்ரா டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்க நல்லா இருக்குது. சரி ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸை நான் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்பவுமே யூனிக்காக ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக நல்லா சூப்பராக இருக்குன்னு வந்து சொல்லலாம். அப்புறம் இதில் யூஸ் பண்ணியிருக்க பிளாஸ்டிக் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பர்பான பிளாஸ்டிக் குவாலிட்டி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேட் ஃபினிஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மேட் ஃபினிஷ் யூஸ் பண்ணியிருக்கனால இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்பஞ்சஸ் பற்றியோ இல்லை ஸ்க்ராச்சஸ் பற்றியோ நம்ம வந்து கவலையே பட தேவையில்லை. என்ன இதோட ஹிஞ்சு மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த கம்ப்ளைண்ட்டுமே வந்து இல்லை. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பின்னாடி ஒரு டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் முன்னாடி இந்த சைட் ரீஜன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்இடி லைட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு கேமிங் இயர்பட்ஸ்னால அது வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா யூனிக்காக நல்லா சூப்பராக வந்து இருக்குது. அப்புறம் சைஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப பெருசு கிடையாதுனால இது வந்து ஈஸியாக பாக்கெட்டில் வந்து வச்சுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம கேஸ் ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்படி தான் வந்து இருக்கும். என்ன போட் வந்து இங்கே வந்து ஒரு 2 டோன் கலர் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே வந்து நல்லா இருந்திருக்கும். அப்புறம் இயர்படோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்டில் வந்து நல்ல ஆங்குலரான இனியர் டைப் டிசைன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் டிசைன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக வந்து இருக்குது. அப்புறம் ஃபிட்டின் வரையில் பார்த்தீங்கன்னா பர்சனலாக எனக்கு இந்த ஃபிட்டில் வந்து எந்த வித பிரச்சனையுமே இல்லை. இந்த ஃபிட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செம பக்காவாக வந்து செட் ஆயிடுச்சு. ஏன்னா அதில் வந்து நல்ல ஆங்குலரான இனியர் டைப் டிசைன் இருக்கனால. அப்புறம் கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து 2 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ்ல வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 2 கலரில் எந்த கலர் சூஸ் பண்ணுவீங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.2 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது போக இவங்க வந்து போட்டோட இன்ஸ்டன்ட் வேகன் பேர் டெக்னாலஜியுமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால நம்ம ஃபோனில் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த இயர்பட்ஸை கேஸ்லேருந்து வெளியே எடுத்தோடனே போது பார்த்தீங்கன்னா உடனே பேர் ஆயிரும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரேஞ்சின் வரையில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து IPX5 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அப்புறம் ஆடியோ கோடெக்னு வரையில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆடியோ கோடெக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. SBC AACயும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே வந்து நல்லா இருந்திருக்கும். அடுத்து இந்த கேமிங் இயர்பட்ஸோட ரொம்ப முக்கியமான ஃபீச்சரான இதோட லேட்டன்சி பற்றி பார்ப்போம். ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பீஸ்ட் மோடுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த பீஸ்ட் மோடு எனேபிள் பண்ணோம்னா இந்த இயர்பட்ஸில் நமக்கு வந்து 65 மில்லி செகண்ட்ஸ் வரைக்குமே லேட்டன்சி ரேட் வந்து கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு சூப்பர்பான லேட்டன்சி ரேட்டுன்னு வந்து சொல்லலாம். நான் வீடியோஸ் பார்க்கும்போது சுத்தமாக இந்த டிலேஸ்மே வந்து நோட்டீஸ் பண்ணல. கேம்ஸ் ஆடும்போது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக வந்து டிலேஸ் நோட்டீஸ் பண்ணனால கேமிங் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. சரி ஓகே, இப்போ நீங்களே வந்து ஒரு லேட்டன்சி டெஸ்ட் வந்து பாருங்கள்.
பேட்டரின்னு வரையில் இதோட டோட்டல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 30 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயர்பட்டோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி லைஃபும் பார்த்தீங்கன்னா செம சூப்பராக நல்லா சாலிடாக வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் பேட்டரி பற்றி நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட் நம்ம இந்த இயர்பட்ஸோட டச் கண்ட்ரோல்ஸ் பற்றி குயிக்காக பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து லெஃப்ட் இல்லைனா ரைட் ரெண்டில் ஏதாவது ஒரு இயர்பட்டை வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து ப்ளே இல்லைனா பாஸ் ஆகும். ரைட் இயர்பட்டை வந்து டபுள் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து ஃபார்வர்ட் ட்ராக் போகும். லெஃப்ட் இயர்பட்டை வந்து டபுள் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து பேக்வர்ட் ட்ராக் போகும். ரைட் இயர்பட்டை வந்து 3 செகண்ட்ஸ்க்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா பீஸ்ட் மோட் வந்து ஆக்டிவேட் ஆகும். லெஃப்ட் இயர்பட்டை நம்ம வந்து 3 செகண்ட்ஸ்க்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து வேக்கப் ஆகும். இதே டச் கண்ட்ரோல்ஸ் கால்ஸ் அப்போவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கால்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் 2 இயர்பட்டுக்குமே பார்த்தீங்கன்னா சேம் ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கால் ஆன்சர் பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணணும். காலை என்கால் பண்ணோம்னா நம்ம வந்து டபுள் டேப் பண்ணணும். காலை ரிஜெக்ட் பண்ணணும்னாலுமே நம்ம வந்து டபுள் டேப் தான் வந்து பண்ணணும். அடுத்து இந்த இயர்பட்ஸோட கால் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் இயர்பட்டில் பார்த்தீங்கன்னா 2 மைக் இருக்குது. அப்புறம் லெஃப்ட் இயர்பட்டில் பார்த்தீங்கன்னா 2 மைக் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக இவங்க வந்து IWP டெக்னாலஜியுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட கால் குவாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இண்டோருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சுன்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து கேம்ஸ் ஆடும்போது பார்த்தீங்கன்னா அப்போயுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆடியோ வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா அதில் வந்து 4 மைக் கொடுத்துருக்கனால. அவுட்டோரில் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மோசம் கிடையாது. அவுட்டோர்லேயும் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக வந்து இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த போட் Airdrops 191G வந்து ரெக்கார்ட் பண்ணுறீங்க. ஸோ நான் இப்போ வந்து இண்டோர்லேருந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இண்டோரில் பார்த்தீங்கன்னா எந்த வித எக்ஸ்டர்னல் நாய்ஸும் இல்லை. இப்போ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த போட் Airdrops 191Gலேருந்து அவுட்டோர்லேருந்து ரெக்கார்ட் பண்ணுறீங்க. நான் இப்போ வந்து மெயின் டோர்லேருந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ மெயின் டோரில் எப்படி அவுட்டோர் நாய்ஸஸ்லாம் கேன்சல் பண்ணுதா இல்லையா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். கடைசியாக இந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ இந்த இயர்பட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6mm டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வர மற்ற இயர்பட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதோட டிரைவர் சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதோட டிரைவர் சைஸ் கம்மியாக இருக்கனால இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். பொதுவாக அந்த போட்டோட சிக்னேச்சரான பேஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து மிஸ் ஆகுது. அதுக்குன்னு இந்த இயர்பட்ஸ்லேருந்து பேஸ் சுத்தமாக இல்லைன்னு நான் வந்து சொல்ல. பேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேவையான அளவு பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு பேஸ் லவராக இருந்தீங்கன்னா நீங்கள் மேபி இந்த இயர்பட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணுறது பெட்டர்னு நான் வந்து சொல்லுவேன். பட் நல்ல விஷயம் என்னென்னா இதில் வந்து பேஸ் வந்து ரொம்ப ஓவர் பவுடர் இல்லாததுனால இதோட மற்ற டோன்ஸ் இருக்குல்ல, மிட் டோன்ஸு ட்ரெபிள்ஸ் அது பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக இருக்குன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா சவுண்ட் செப்பரேஷன் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா இனிமேல் இதோட ஆடியோ குவாலிட்டி வந்து வேறு லெவலில் வந்து இருந்திருக்கும். ஓவராலாக நீங்கள் ஒரு பேஸ் லவராக இல்லாமல் நீங்கள் ஒரு நார்மல் யூஸராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆடியோ வந்து உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ இந்த இயர்பட்ஸோட ப்ரைஸிங் நிறைய முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து 1500 rupeesக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 1500 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் வருதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து எல்லாமே சூப்பராக சாலிடாக வந்து இருக்குது. இதோட டிசைனாக இருக்கட்டும், இதோட கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், இதோட பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா மாசாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இயர்பட்ஸ் வந்து கேமர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து கிடையாது. இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து நல்லா சூப்பராக வந்து இருக்குது. ஒரு நார்மல் யூஸருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப சாலிடாக இருக்குன்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கேமிங் இயர்பட்ஸ்னால் நமக்கு வந்து டிசைன் வந்து ரொம்ப ஃபங்கியாக இருக்கும். ஆனால் இந்த இயர்பட்ஸில் அப்படி இல்லை. இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா சட்டிலான இந்த கேமிங் எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நார்மல் யூசர்ஸுமே தாராளமாக இந்த இயர்பட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்கிறது கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.